அவர் என்ன கோ த்ரூ பண்றாருன்னு நான் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு இப்ப நீ என்ன பண்ண போற? இது என்ன கேள்வி? நான் அவரோட வைஃப். அவருக்கு ஏதாவது பிரச்சனை போய்கிட்டு இருந்தா அதை நான் தெரிஞ்சுக்க வேண்டாமா? அவனுக்கு இப்ப இருக்கிற ஒரே பிரச்சனை நீதான் இனியா. நீங்க ரூம் கதவை திறந்து விடுங்க. நான் தான் பிரச்சனையான அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். திறந்து விடுங்க. உன் விருப்பத்துக்கெல்லாம் என்னால எதுவும் பண்ண முடியாது. ஏன் நிதிஷ் விஷயத்துல என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சிரும்னு பயப்படுறீங்களா? என்ன நீ ரொம்ப ஓவரா பேசுற? இதுல பயப்படுறதுக்கு என்ன இருக்கு? அவன் கொஞ்சம் குடிச்சிருக்கான், அவ்வளவுதான். கொஞ்சமா குடிச்சிருக்கவங்கள யாரும் இப்படி ரூம்குள்ள வச்சு பூட்ட மாட்டாங்க. என்னாச்சு? என்ன பிரச்சனை? நீங்களே நியாயத்தை கேளுங்க. நிதிஷ் பத்தி நாம எதையும் மறைக்கிறோமா? உங்க மருமக சொல்றா. நாங்க என்ன மறைக்கிறோம்? அவர் குடிச்சிருக்காருன்னு நீங்க ரெண்டு பேருமே சொல்றீங்க. ஆனா அவரோட பிஹேவியரை பார்த்தா குடிச்ச மாதிரி எதுவும் தெரியல. அவர் நடந்துக்கிறது ரொம்ப வியர்டா டிஃபரெண்டா இருக்கு. நீங்க டோர் ஓபன் பண்ணுங்க. நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன். என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறேன். கதவை திறந்து விட்டா உனக்கு தான் பிரச்சனை. நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நாங்க நிதிஷ உள்ள பூட்டி வச்சிருக்கோம். எனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு இன்னும் புரியலையா? கல்யாணம் ஆன புதுசுல நிதிஷ் நல்லா தானே இருந்தான். உன்னை யூரோப் ட்ரிப் எல்லாம் கூட்டிட்டு போக தானே செஞ்சான். எப்ப இருந்து இப்படி மாறினா? எல்லாம் நீ அந்த பையன் கூட பேசினதுக்கு அப்புறம் தான். நிதிஷால இன்னமும் அந்த அதிர்ச்சியில இருந்து வெளியே வர முடியல. அதுல அதிர்ச்சி ஆகுற அளவுக்கு எதுவுமே இல்லையே. அது உனக்குமா? அவனுக்கு அப்படி இல்ல. திரும்ப திரும்ப நீ இப்படி பண்ணிட்டியேன்னு சொல்லி அவன் புலம்பிக்கிட்டே இருந்தான். அந்த வருத்தத்துலதான் மூக்கு முட்டை குடிச்சிட்டு வந்திருக்கான். கோவத்துல உன்னை எதுவும் கேள்வி கேட்டக்கூடாது, தப்பா பேசிடக்கூடாதுன்னு தான் நாங்க அவனை ரூம்லயே பூட்டி வச்சிருக்கோம். ஏதாவது தப்பா நடந்ததானே ஆண்டி தப்பா பேச முடியும். ரொம்ப கேஷுவலா எப்படி இருக்கேன்னு மட்டும் தான் நான் அவன்கிட்ட பேசினேன். அதுல அவர் ஹர்ட் ஆறதுக்கு எதுவுமே இல்லையே. இங்க வேற என்னமோ நடக்குது. நீங்க ரெண்டு பேருமே என்கிட்ட இருந்து மறைக்கிறீங்க. நாங்க எதையும் மறைக்கல. நீ என்னமோ மறைக்கிறங்கிற பயம் தான் அவனை ரொம்ப தொந்தரவு பண்ணுது. டென்ஷன் ஆகாத சந்திரிகா. நான் இனியாக்கு புரியுற மாதிரி எடுத்து சொல்றேன். இங்க பாருமா, நிதிஷ் உன் மேல ரொம்ப அன்பு வச்சிருக்கான். அவன் அன்பு வச்சிருக்கிறவங்க அவனை ஏமாத்துறா அவனால தாங்க முடியாது. அது நான் அவரை ஏமாத்தலையா அங்கு? இல்லமா, உன் கேரக்டர். ஏன் கேரக்டருக்கு எந்த குறைச்சலும் இல்ல அங்கு. இங்க வேற ஏதோ பிரச்சனை இருக்கு.